நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேளையில் கூட நாம் தியானிக்க முடியாது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம் 46 வசனம். எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடப்படுவோம், 3ஆம் நாளிலே மரித்தொழுந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவருடைய நேரடியான வார்த்தையை பார்க்கிறோம். உயிர்த்தெழுந்து சீஷர்கள் யாவரும் கலக்கம், குழப்பம், தடுமாற்றம், மனதிலே அச்சம், கேள்வியோடு இருந்தபோது அவர்களுக்கு தன்னை முழுமையாக வெளிப்படுத்தின போது சொல்கிற ஒரு வார்த்தை தான், எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தொழுந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாக இருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்வதை பார்க்கிறோம். எழுதியிருக்கிறபடி வேதத்தில் என்னவெல்லாம் இயேசு கிறிஸ்து எழுதியிருக்கிறதோ அப்படியே அவர் வாழ்க்கையில் நடந்தது. இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே பிறந்த பிற்பாடு நம்மை குறித்து சொல்லப்படும், பேசப்படும், எழுதப்படும். ஆனால் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே அவரை குறித்து எழுதியிருக்கிறது. இப்படியாக பிறப்பார், இப்படியாக இருப்பார், இப்படியாக மரிப்பார், இப்படியாக உயிரோடு எழுந்திருப்பார் என்று சொல்லி சொன்ன வண்ணமாகவே எழுதப்பட்டிருக்கிறது. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் வார்த்தையின் எழுத்தாயினும் எழுத்தின் உறுப்பாயினும் ஒழிந்து போகாது என்று சொன்ன வண்ணமாக இயேசுவை குறித்து வேதம் முழுமையாக ஆதியாகமம் முதல் கொண்டு புதிய ஏற்பாட்டு வரைக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் நம் வாழ்க்கையிலே இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய காரியத்தை குறித்து அங்கே வேதம் தெளிவாய் சொல்கிறது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தை நாளே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே நாம் உலகத்தோடு கூட பண்டிகை அனுசரிக்கிற மக்களாக இருக்கிறோம். இவையெல்லாம் முன்பாகவே எழுதப்பட்டபடியினாலே ஆண்டுடைய பிறப்பும் மரணமும் உயிர்த்தது சகலமும் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் பிரசங்கிக்கும்படியாக ஒவ்வொரு தேவ ஜனங்களும் ஊழியர்கள் மாத்திரமல்ல, ஒவ்வொருவரும் பிரசங்கிக்கும்படியாக சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ, நமக்கு ஐயோ என்று சொல்லப்படுகிறது. நல்ல செய்தி உலகத்தில் இருக்கிற தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறபடியினாலே நாம் பண்டிகைகளை சொல்லாதபடிக்கு இன்றைக்கும் தேவன் உயிராயிருப்பதாக சொல்ல வேண்டும். நம் வாழ்க்கையின் மூலமாக, அனுபவங்கள் மூலமாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் நம் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அநேகருக்கு சொல்லபடியாகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் இவையெல்லாம் எழுதியிருக்கிறபடியினாலே இனி நம் வாழ்க்கையிலே பிரசங்கிக்க, தேவனுடைய காரியங்களை, நமக்குள் பெற்ற இன்பங்களை, நமக்குள் பெற்ற மீட்பை, நமக்குள் பெற்ற சந்தோஷத்தை, நமக்குள் பெற்ற சமாதானத்தை, நமக்குள் பெற்ற நிம்மதியை அநேகருக்கு சொல்லும்படியாக தேவன் விரும்புகிறார். அந்த பாதையில் செல்லும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, நாம் அவருடைய பார்வைக்கு பிரியமுள்ள ஒரு பாத்திரமாக மாற தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த அனுபவத்தில் போக நம்மை கொடுப்போம். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் பாடலாய் வந்திடுவார். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் பாடலாய் வந்திடுவார். காத்தலர் கூண்டுகோலாய் காத்திட வந்திடுவார். காத்தலர் கூண்டுகோலாய் காத்திட வந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்று என்றும் நாளை என்றும் மாறாதவர். எழுதியிருக்கிறபடியே இயேசு கிறிஸ்து பிறப்பதும் மரிப்பதும் உயிரோடு எழுந்திருப்பதும் பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்படுவதும் வருகின்றதமாக இருக்கிறபடியினாலே அன்பின் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் உலக ரீதியான காரியங்களை அனுசரிக்காதபடிக்கு ஆண்டவரை குறித்து எங்கள் வாழ்க்கையில் பெற்ற மீட்பை, எங்கள் வாழ்க்கையில் பெற்ற நன்மையை அநேக ஜனங்களுக்கு சொல்லும்படியாக தேவன் விரும்புகிறேன். அந்த ஆழமான பாதையை நீங்கள் யாவரையும் நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.